கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை குறித்த அநேக விஷயங்கள் இருக்கின்றன. அவர் இரண்டாவது முறை பதவியேற்றதில் இருந்தே அதற்கு முன்பு அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்த போதே கூட அவருக்கு எதிரான சம்பவங்கள் ஆரம்பித்து விட்டன. அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நாம் பேசப்போவது இல்லை, அவை நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் ட்ரம்பை அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாம் முறை தேவன் அவரை கொண்டு வந்ததற்கும் தேவனுடைய திட்டங்கள் இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். கடந்த சனிக்கிழமை இரவு ஹில்டன் என்கிற ஹோட்டலில் நடந்த இரவு விருந்து நிகழ்ச்சியின் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை சுடுவதற்கான முயற்சி நடந்ததாக சொல்லப்படுகிறது. 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் ஈடுபட்டிருந்த போது ஒரு முறை ட்ரம்ப் இப்படிப்பட்ட சம்பவத்திலிருந்து தப்பித்தார். அவருடைய காது பகுதி மட்டும் பாதிக்கப்பட்டது. தற்போது அந்த விருந்து நிகழ்ச்சியின் போது ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலானியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெள்ளை மாளிகையின் பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளும் அந்த இரவு விருந்திற்காக அந்த ஹில்டன் ஹோட்டலில் கூடியிருந்த போது அந்த ஹோட்டல் வளாகத்தில்தான் இந்த துப்பாக்கி சூடு தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் என்றும் அவருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ள முக்கிய தொடர்புகள் பற்றியும் முதலில் பார்த்து விடுவோம். ட்ரம்பிற்கு இப்பொழுது 79 வயது ஆகிறது. வருகிற ஜூன் 14 80 வயது ஆகிவிடும். ட்ரம்ப் 1946 பிறந்தவர். இவர் மிகப்பெரிய செல்வந்தர், தொழிலதிபர். ட்ரம்பின் கடந்த காலங்களில் அவர் மீது அநேக குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் எப்ஸ்டைன் ஃபைல் பிரச்சனையெல்லாம் இப்போது நடந்ததல்ல, 1990களில் நடந்ததாக ட்ரம்ப் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை வைத்துத்தான் இப்போது ட்ரம்பை எதிர்க்கிறவர்கள் இப்போது குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்காக நாம் அவற்றை நியாயப்படுத்தவில்லை. அமெரிக்க கலாச்சாரம் என்பதே வேறு. ஆனால் ட்ரம்ப் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட அதன் பிறகு அவர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்துவிட்டதாகவே கூறப்படுகிறது. அதன் பிறகு உள்ள வருஷங்களில் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அரசியலிலும் அவர் ஒழுக்கத்திற்கும் அமெரிக்க சீர்திருத்தத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் முதலிடம் கொடுக்கிறார். எதற்கெடுத்தாலும் இயேசுவை முக்கியப்படுத்தியே பேசுவார். தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதாலேயே அவர் இஸ்ரேலுக்கு எதையுமே யோசிக்காமல் அதிக ஆதரவாக இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. சில நேரங்களில் ட்ரம்ப் தவறான முடிவுகளை எடுப்பதைப் போல தெரிந்தாலும், மற்ற நாடுகளுக்கு எதிராக செயல்படுபவராக கருதப்பட்டாலும் அவர் அமெரிக்க நாட்டின் வளர்ச்சிக்காகவே அப்படி செயல்படுகிறார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பவர் தன்னுடைய நாட்டின் முன்னேற்றத்திற்கான முடிவுகளை எடுக்காமல் மற்ற நாடுகளின் முன்னேற்றத்திற்காக செயல்படுவாரா என்ன? அவர் பதவியில் இருக்கிறார், அவரும் மனுஷன்தானே. அதனால் அவரிடமும் அந்த அதிகார தன்மையும் தான் புகழடைய வேண்டும் என்கிற மனித இயல்பும் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அவர் நல்ல தேவ மனிதன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையுமே அமெரிக்காவில் தடை செய்ய வேண்டும் என்கிற நல்ல கொள்கையுடையவர். ஓரின சேர்க்கை போன்ற அருவருப்பான பாவங்களை அமெரிக்காவில் தடை செய்வதற்காக அவர் முயற்சிகள் மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்களில் பைபிள் வசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கண்டிப்பாக எல்லோரும் தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டும் போன்ற பல நல்ல கொள்கைகளை கொண்டு வருவதற்காக செயல்படுகிறார். தம்முடைய பிள்ளைகளை கூட புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இதெல்லாம் அமெரிக்காவில், இந்தியாவில் இல்லை. அதாவது புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது என்று அட்வைஸ் பண்ணி வளர்க்கிறார். கர்த்தர் மேல் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் ட்ரம்ப். தற்போது ஈரான் யுத்தத்தின் போது கூட அமெரிக்காவின் முக்கியமான நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ போதகர்களை, சுவிசேஷகர்களை, ஊழியர்களை அழைத்து அவர்களிடம் ஜெபித்தார். ஆர்வம் மிகுதியினால் சமீபத்தில் மக்களுக்கு இயேசு குணமளிப்பதைப் போல ட்ரம்பின் ஏஐ வீடியோ ஒன்று பிரச்சனைக்குள்ளானதால் அதற்கு மறுப்பும் தெரிவித்தார். நான் என்னை இயேசுவின் ஸ்தானத்தில் வைத்து பேசவில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று மறுப்பு தெரிவித்தார். பல வழிகளில் வீழ்ச்சி அடைகிற அமெரிக்க பொருளாதாரத்தையும் அமெரிக்காவின் சீர்கேடுகளையும் தனது ஆட்சி காலத்தில் தன்னால் முடிந்தவரை
சரி செய்ய வேண்டும் என்று தனது நாட்டுக்காகத்தான் அவர் பல அதிரடியான முடிவுகளை எடுக்கிறார். அவர் தனது நாட்டிற்கான தனது கடமையை செய்கிறார், அவ்வளவுதான். ட்ரம்பை அமெரிக்க ஜனாதிபதியாக தேவன் கொண்டு வந்ததற்கு இந்த கடைசி நாட்களில் மிகப்பெரிய தேவ திட்டங்கள் இருக்கின்றன. ட்ரம்ப் இப்போது 2ஆம் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார். ட்ரம்ப் மீது இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான தேவ திட்டங்கள் இருக்கிறது. அமெரிக்காவில் சில சீர்திருத்தங்களை ட்ரம்ப் மூலமாக கொண்டு வருவது தேவனுடைய திட்டமாகும். கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்களும் ஓரினை சேர்க்கையாளர்களும் அமெரிக்காவின் சட்டவிரோதமானவர்களும் ட்ரம்பை எதிர்க்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக எல்லா நாடுகளிலும் தலைவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான். ஆனால் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதில் மிகப்பெரிய தேவ திட்டங்கள் இருக்கிறது. இதனாலேயே பிசாசானவன் ட்ரம்புக்கு எதிராக மனிதர்களை ஏவி விட்டு அவரை அழிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறான். ட்ரம்ப் முதல் முறை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தபோதுதான் 2019 ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக அறிவித்து அங்கீகரித்தார். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் இருந்த அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமிற்கு மாற்றினார். அமெரிக்காவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சிகளிலுமே யூதர்களின் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அவற்றிற்கு நிதி கொடுப்பதிலிருந்து அந்த கட்சிகளில் ஆதிக்கம் செலுத்துவது யூதர்கள்தான். இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவில் தான் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவும் எல்லா துறைகளிலும் அரசியலிலும் செல்வாக்குடையவர்களாக இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவில் எந்த கட்சி தேர்தலில் நின்றாலும் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றுவோம் என்றுதான் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் ஜெயித்த பிறகு ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றினால் உலக அளவில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என யோசித்து அதை அவர்கள் செய்வதில்லை. ஆனால் ட்ரம்பும் சொன்னார், நான் ஜெயித்தால் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக அங்கீகரித்து மாற்றுவேன் என்று சொன்னார். அதன்படியே எதையுமே யோசிக்காமல் 2019 வருஷம் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றிவிட்டார். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நட்பை ஏற்படுத்தி இஸ்ரேலுடன் அந்த நாடுகளை சமாதானப்படுத்துவதற்காக ஆபிரகாம் அகார்ட் என்கிற ஒப்பந்தத்தை கொண்டு வந்து சில அரபு நாடுகளை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார். இப்போது 2ஆம் முறை ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலை பாதுகாப்பதற்காகவே ஈரானை தாக்குவதற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார் என்பதே உண்மை. இயேசு ஒரு யூதராக இஸ்ரேலை சேர்ந்தவராக வந்தார் என்பதற்காகவே ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் இவ்வளவு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் ஆட்சி முடிவதற்குள்ளாகவே ஜெருசலேமில் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கும் ட்ரம்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலின் தலைவர்களும் யூதர்களும் முயற்சி செய்கிறார்கள். 3ஆம் தேவாலயத்தை ட்ரம்ப் கட்ட மாட்டார். காரணம், 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு அந்தி கிறிஸ்து தான் உதவி செய்வான். ஆனால் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை, அதாவது அலெக்சா மசூதி இருக்கிற அந்த இடத்தை ட்ரம்ப் மூலமாக எடுப்பதற்காகத்தான் 2ஆம் முறை ட்ரம்பை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அது தேவ சித்தமாக இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும், தடுக்க முடியாது. எனவே இந்த கடைசி கால சம்பவங்களில், அதுவும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரம்ப் முக்கியமானவராக இருப்பதால் தான் அதை தடுப்பதற்காக ட்ரம்பை குறிவைத்து சாத்தான் அடிக்கடி இப்படி முயற்சி செய்கிறான். எனவே ட்ரம்பின் பாதுகாப்பிற்காகவும் எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். ஆமென்.